அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுறேன். வைகாசி விசாகம் ஸ்பெஷல் பதிவாக முருகப்பெருமானின் மெய் சிலுக்க வைக்கும் அற்புதங்கள் என்ற தலைப்புல இந்த பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். முருகனுக்கான சிறப்பு பெற்ற தலம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருவிடைக்கழி. இங்கு முருகப்பெருமானுக்கு பின்புறம் சிவலிங்கம் உள்ளது. அதுபோல் திருவேல்காட்டில் வேல மரத்தடியில் முருகன் பூஜித்த சிவலிங்கம் முருகனுக்கு முன்புறமாக உள்ளது. முருகப்பெருமான் போர் புரிந்து அசுரர்களை அழித்த இடம் 3 சூரபத்மனை வதம் செய்தது திருச்செந்தூர், தரகாசுரனை வதம் செய்தது திருப்பரங்குன்றம். இந்த இருவரின் சகோதரரான சிங்க முகாசுரனை வதம் செய்தது போரூர் ஆகும். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் மூலவரின் நெஞ்சில் சிறிய பள்ளம் இருக்கின்றது. சூரனை வதம் செய்யும் போது அவனுடன் மோதியதால் இப்பள்ளம் ஏற்பட்டது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும். இதனால் தோஷம் விலகி நன்மை உண்டாகும். ஈரோடு அருகே வெண்ணெய் மலை உள்ளது. அங்கு முருகன் யார் துணையும் இல்லாமல் தன்னந்தனியாக தண்டாயுதபாணியாக காட்சி அளிக்கிறார். வெண்ணெய் மலையை வலம் வருபவர்கள் கையிலையை வலம் வந்த பலனை பெறுவார்கள். திருப்பரங்குன்றத்தில் பிரம்ம கூபம் என்று அழைக்கப்படும் சன்னியாசி கிணறு நீரே முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றது. இக்கிணற்று நீரில் குடிப்போருக்கு முருகனது அருளால் வெண்குஷ்டம், நீர் அழிவு போன்ற நோய்களும் நீங்குகின்றன என்பது அதிசயமாகும். திருச்செந்தூரில் நடைபெறும் ஆவடி திருவிழாவின் 7ஆம் நாள் விழாவில் தங்க பல்லாக்கில் எழுந்தருளும் முருகப்பெருமான் முன்புறம் ஆறுமுகனின் தோட்டத்திலும் பின்புறம் நடராஜ தோட்டத்திலும் காட்சியளிப்பார். கந்த புராணத்தில் வரும் சுப்பிரமணிய சோஸ்திரம் தினசரி அதிகாலை படிப்பவர்களது அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும். முருகனை குறிக்கும் குமர சம்பவம் என்ற பெயரில் காவியம் இயற்றியவர் மகாகவி காளிதாசர். யானை மேல் வீட்டிற்கும் முருகன் உருவம் மாமல்லபுரத்து பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ளது. முருகப் பெருமானின் திருவருளால் சாப விமோசனம் பெற்ற பாரசர முனிவரின் 6 புதல்வர்கள் மீனாய் இருந்து முருகன் அருளால் மீண்டும் மனிதர் ஆனார்கள். முருகனின் கையில் உள்ள வேல் இறைவனின் ஞான சக்தி என பெயர் பெறும். பிரம்மச்சரிய கிருதஸ்த சந்நியாச கோலங்களில் முருகனை மட்டுமே காண முடியும். பிற கடவுளுக்கு இல்லாத சிறப்பு இது. எத்தனை துன்பம் எதிர்கொண்டு வந்தாலும் சரவண பொய்கையில் நீராடிய நொடி பொழுதிலேயே துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போகும் என்று தணிக்கையாற்றும் படை கூறுகின்றது. முருகப் பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை, சாமந்தி, ரோஜா, காந்தன் முதலியவை ஆகும். முருகனை ஒரு முறையே வலம் வருதல் வேண்டும். 10 மலை என்ற பெரிய மலை மீது முருகன் உள்ளார். இந்த கோவில் மலேசியா கோலாலம்பூரில் இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. தைப்பூசம் இங்கு விசேஷம். முருக பெருமானுக்காக கட்டப்பட்ட முதல் திருக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒற்றை கண்ணூர் திருக்கோவில் ஆகும். முதலாம் ஆதித்த சோழன் இதனை கட்டினான். இந்த கோவிலில் முருகனுக்கு யானை வாகனமாக உள்ளது. ஒரு திருக்கரத்தில் ஜப மாலையையும் மறு கையில் சின் முத்திரையையும் கூடிய நிலையில் இங்கே அருள் பாலிக்கிறார். சிறுவாபுரி சென்னை நெல்லூர் வழியில் பொன்னேரிக்கு 20 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. புதுமனை புகுவோர் முன்னர் இவ்வூரில் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்தால் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் முருகனால் உண்டாகும். சிவகாசி அருகே 51 படிக்கட்டுகள் கொண்ட மலை மீது முருகன் கோவில் உள்ளது. 108 வைஷ்ணவ திருப்பதிகளில் ஒன்று இது. இங்கு சிவன் கோவிலும் உண்டு. இந்த தலத்தின் பெயர் திருத்தங்கல் ஆகும். தமிழ்நாட்டில் முதல் தங்கத்தேர் பழனி முருகன் கோவிலில் 1957 இழுக்கப்பட்டது. முருகனுக்கு உருவம் இல்லாத கோவில் விருதாச்சலத்தில் உள்ளது. பெயர் கொளஞ்சியப்பர். 6 உருவ நிலை பிரார்த்தனை தலம் என்று இதனை கூறுவர். முருகனின் மூல மந்திரம் ஓம் சரவண பவாய நம என்பதாகும். வேலும் மயிலும் இல்லாத வேலவன் ஆண்டார் குப்பத்தில் உள்ளார். முருகப்பெருமான் தோன்றிய இடம் சரவண பொய்கை. பொன்னேரிக்கு அருகில் உள்ள பெரும்பேடு முருகன் கோவிலில் முருகன் 6 அடி உயரத்தில் உள்ளார். இங்கு தேவானை கிரீடத்துடனும் வள்ளி குரத்தி கொடையுடனும் காட்சி தருகிறார். இப்படி வேறு எங்கும் இல்லை. முருகப் பெருமானின் திருவடிப்பட்ட இடம் ஞான மலையாகும். ஓம் கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி, வேலவா போற்றி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.